மற்றவர்களாலும் தெளிவாக வரையறுத்து விட முடியாத ஒரு உணர்வு. அது மூளையில ஒரு பகுதியா, அது ஒரு மின்சார ஆற்றலா, அல்லது சில ரசாயனங்களுடைய கலவையா, சில குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ், உயிர் திரவங்கள், குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் அவற்றினுடைய செயல்பாடா, மிக நீண்ட காலமான பழக்க வழக்கமா, எது மனம் என்பது தீர்மானிக்கப்படாதது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்வதுன்னு சொன்னால், வெத்தலை பாக்கு போட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு வெத்தலை தனியாக தெரியும், பாக்கு தனியாக தெரியும், சுண்ணாம்பு வெள்ளையாக தனியாக தெரியும். இந்த வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இது மூணையும் ஒன்றா போட்டு வாயில் போட்டால் வெத்தலையோட பச்சை கலர் காணாமல் போயிடும், பாக்கோட ப்ரௌன் கலர் காணாமல் போயிடும், சுண்ணாம்போட வெள்ளை கலர் காணாமல் போயிடும். அதில் அது வரைக்குமே இல்லாத ஒரு சிவப்பு கலர் உருவாயிடும். அது வெத்தலையிலையும் இல்லை, சுண்ணாம்புலேயும் இல்லை, பாக்குக்குள்ளேயும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்முடைய எச்சலோடு சேர்ந்து நம்ம கடித்த உடனே ஒரு பிரில்லியன்ட் ரெட்டு, பயங்கரமான ஒரு சிவப்பு கலர் உருவாயிடும். அது மாதிரி மனம் என்பது நம்ம உடல்ல இருக்குதா, உயிரில் இருக்குதா, ஆத்மாவில் இருக்குதா, இப்படி எத்தனையோ பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற போது இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கலந்த உடனே அதில் சிவப்பு கலர் வந்த மாதிரி உடம்பும் உயிரும் கலந்த உடனே உள்ளம் என்ற ஒன்று தானாக அதிலிருந்து தோன்றிவிடுகிறது. ஆனால் அதுதான் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுவதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. மனம் போல வாழ்வு அப்படிங்கிறாங்க. இந்த மனம் என்பது எங்கே இருக்கு, என்ன பண்ணும் அப்படின்னு தெரியலன்னா கூட அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா முடிவுகளையுமே தீர்மானிக்கிறது. இப்போ கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். ரெண்டு வகையில் பிரித்து, நிறைய பிரிவு இருக்கு, ரெண்டு வகையில் பிரித்து உளவியல் நிபுணர்கள் கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குதா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை ஓயாம உளவியல் நிபுணர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கான்ஷியஸ் மைண்ட் எவ்வளவு விதமான முடிவுகளை எடுத்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான்